ஜார்ஜ் மில்லர் என்றதான ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். जॉर्ज मिलर नामक एक सेवक के बारे में पहले कहा हूं। அந்த மனுஷன் வந்து நிறைய ஆசிரமங்கள் அநாத ஆசிரமத்தை வச்சு நடத்துறார். वो आमीन व्यक्ति कई आमीन ऑर्फनेज रखकर चलाते हैं। அந்த மனுஷன் பாருங்க விசுவாசத்துல தான் அவருடைய வாழ்க்கையை அவர் ஓட்டி. और देखिए वो व्यक्ति विश्वास में ही अपना जीवन चलाए। பிள்ளைகளுக்கென்று ஆகாரத்தை கொடுக்கிறதற்கு அவர் கையில வாங்கி கொடுக்கிற பணம் இருக்காது. बच्चों के लिए भोजन लेकर देने के लिए हाथ में पैसा नहीं होता था। ஒரு சமயம் அவருடைய நண்பருடையதான மகள் இவருடைய வீட்டுல வந்திருக்கிறாப்ல. एक बार उनके दोस्त का बेटी जो इनके घर में आए थे। அப்போ பிள்ளைகளை எல்லாரையும் டேபிள்ல உட்கார வச்சாச்சு. तो बच्चों को सभी को मेज में बिठा दिया। இவங்க இந்த அவருடைய நண்பருடைய மகளையும் உட்கார வச்சிருக்கிறாப்ல. उनका दोस्त का आमीन बेटी को भी बिठा दिया। அவர் சொல்லி ஜெபித்தானா எதுமே இல்ல அங்க கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு கொடுக்க எதுமே இல்ல. उनको देने के लिए बच्चों को उस समय में कुछ नहीं था। ஆனா அவர் சொல்லி ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? लेकिन उन्होंने क्या प्रार्थना किया? பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். आपने मेरे बच्चों को दिए हुए भोजन के लिए धन्यवाद। நன்றி என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். धन्यवाद बोलकर प्रार्थना किया। பாருங்க அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணார். देखिए उस वचन को परमेश्वर ने आदर किया। हालेलुया हालेलुया ஆமென் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னதாக आमीन बोलकर पूरा करने से पहले கதவை தட்டுற சத்தம். हमें द्वार खटखटाने का கதவை आवाज। தட்டுற சத்தம். द्वार खटखटाने का அவர் आवाज। திறந்து பார்க்கிற நேரத்துல जब खोलकर देखे ஒரு பிரெட் முதலாளி ஒரு வண்டி நிறைய பிரெட் கொண்டு வந்திருக்கிறார். एक ब्रेड का आमीन कंपनी का मालिक जो है ब्रेड लेकर आया है। அவர் சொன்னதான வார்த்தை उन्होंने कहा இங்க தேவை இருக்கிறது அதனால கர்த்தர் எனக்கு நைட் 2 மணில இருந்து எனக்கு உறக்கத்தை தரல. यहाँ पे कुछ जरूरत है इसके लिए परमेश्वर रात के 2 बजे से मुझे नींद नहीं दे रहा था। 2 மணில இருந்து எனக்கு ஆண்டவர் உறக்கத்தை தரல. 2 बजे से परमेश्वर नींद नहीं दिया मुझे। உங்களுக்காக ஆண்டவர் தர சொன்ன ஆகாரம் என்று சொல்லிட்டு போனார். ये आपके लिए परमेश्वर देने के लिए बुला हुआ भोजन है कहकर कहा। போகிற அடுத்த கட்டத்துல और आगे जाते समय ஒரு பால் வண்டி வந்து அதுல வந்து நிக்குது. एक दूध का गाड़ी वहां पर रुका है। வந்து வாசல தட்டுறாங்க. वो भी आकर द्वार खटखटा रहे हैं। அந்த வண்டி பழுதாயிற்று कि वो गाड़ी खराब हो गया है। இப்ப சொல்றாங்க எங்க வண்டியை சரிபடுத்தணும்னு சொன்னா இதை நான் காலி பண்ணாதான் எங்களுக்கு சரிபடுத்தும். उन्होंने कहा कि गाड़ी ठीक करना है तो ये दूध खाली करेंगे तो ये होगा। அந்த பால் முழுவதுமாக அந்த ஆர்ஃபனேஜ்ல வருது. वो पूरा दूध वो ऑर्फनेज में आ जाता है। यही प्रार्थना है, विश्वास यही विश्वास है।